ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் மாஸ்டர் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 17 நாள், அதாவது வந்து 16+1 நாங்க பிளான் பண்ணோம். இப்ப 17+1 18ஆ பிளான் வந்து 1 டே வந்து கூடுதலா போயிருக்கு. ஆக்சுவலி வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 டேஸ் வந்து நம்ம யதா பாலா சார் அவருடைய போர்ஷன் ஐடிஆர் 14U வந்து குடுத்திருந்தாரு. ஸோ நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் குடுத்திருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கணேசமூர்த்தி சார் வந்து ஐடிஆர் 2, 3, 5, 6 டாக்ஸ் ஆடிட் அண்ட் நான் டாக்ஸ் ஆடிட் எல்லாமே அவர் வந்து கவர் பண்ணியிருந்தாரு. இப்போ ஃபர்ஸ்ட்டா வந்து நம்மளுடைய ரெகுலரா நம்மள ஃபாலோ பண்ணி ரெகுலரா டே 1ல இருந்து டே 17 வரைக்கும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து நம்ம பெனிஃபிட் எடுத்திருப்பீங்க இல்லையா? இன்கம் டாக்ஸ் லைவ்ல. ஸோ அவங்களும் பிளஸ் ஒரு நாள் மிஸ் ஆகுனா கூட பரவாயில்ல. ரெக்கார்டடாவது பார்த்திருப்பீங்க இல்லையா? பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் வந்து நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. அதாவது வந்து நம்மளுடைய யாதவ் பாலா சாருடைய போர்ஷனும் சரி, நம்மளுடைய கணேசமூர்த்தி சாருடைய போர்ஷனும் சரி, எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. பிரதீப் சார். யாதவ் பாலாஜி சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐடிஆர் 1 and 4 எடுத்தாரு சார். தியரி அண்ட் பிராக்டிகல் ரொம்ப சூப்பரா நடத்தினாரு. ஸோ நம்ம வந்து இத பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்க்கணுன்றது அவசியமே இல்ல. சார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுலேருந்து ஒவ்வொரு கிளாஸும் பொறுமையா ரொம்ப நிதானமா சார் சொல்லிக் கொடுத்தாரு. என்னென்ன நம்மளுக்கு சில செக்ஷன்ஸ் எல்லாம் தெரியாத சமயத்திலயும் கரெக்டா ஒரு செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அதே போல அந்த நியூ ஸ்லாப், ஓல்டு ஸ்லாப், அந்த மார்ஜின் ரிலீஃப் அது இதெல்லாம் எடுத்தாரு. அந்த விஷயம் எல்லாமே ஒரு நியூவா இருந்தது. ஐடிஆர் 444 ஏடி 44 ஏடி அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு சார். அண்ட் தென் எப்படி இப்படி பண்ணணும், எப்படி இப்படி இது பண்ணணும்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா வண்டர்ஃபுல்லா எடுத்தாரு சார். ரொம்ப தேங்க்யூ சார் அதுக்கு. அண்ட் தென் கணேசமூர்த்தி சார் வந்து ஐடிஆர் 2, 5, 6 எடுத்தாரு. ஐடிஆர் நான் 5, 6 எல்லாம் நான் இது பண்ணதில்ல. ஸோ இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சார் வந்து ஒவ்வொரு நாளும் ஆ எடுக்கும்போது புது புதுசா சார் சொல்லிக் குடுத்தாங்க. அது அது நம்மளுக்கு ஒரு ஒரு நியூ கெய்னிங்கா இருந்தது. அதேபோல ஐடிஆர் கியூல வந்து கேப்பிட்டல் கெயின்ஸ்ல எங்கெங்க போகும் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதேபோல வந்து எனக்கு அரியர் கேஸ் எனக்கு வந்திருந்தது. கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் அரியர் அது எப்படி போடணும் அந்த ரெஜிம் எனக்கு தெரியாம இருந்தது. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருந்தது. சார் ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம் ஒர்க்கா குடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் இட் இஸ் உங்களுக்கு புரியலன்னா நாளைக்கும் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. எதா டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோஸ்ல போய் பார்க்கவும், ஆ அதுல தெரிஞ்சுக்கவும் ஒரு பெரிய பெரிய ஒரு இதுவா இருந்தது. அதேபோல செக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டே செக்ஷன்ஸ் தியரி ரொம்ப இதுவா இருந்தது. பட் பிராக்டிகலா எக்ஸல வச்சு சொல்லிக் குடுத்தார். செகண்ட் டேலாம் எக்ஸல வச்சு சார் சொல்லிக் குடுத்தது. அது ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் அது. சார் அதேபோல வந்து இந்த போன இதுலேருந்து தான் சார் நான் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு இந்த இந்த வாட்டி ஒரு 25 இது இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ண இது பண்ணேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார். ஐடிஆர் 4ம் 1ம் பண்ணிட்டு இருக்கேன் சார். சந்தோஷ் சார். இந்த சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி சார். குடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார். இப்போ ஒரு சூப்பர். 4ம் பண்ணிட்டேன் சார். 25 கேஸஸ் இதுவரைக்கும் பண்ணிட்டேன் சார். போன வாட்டி எனக்கு ஒரு சூப்பர். 2 பேர் தான் பண்ணேன். இந்த வாட்டி ஒரு 25 மெம்பர்ஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார். யாதவ் பாலாஜி சார் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஏன்னா நீங்க போட்ட ஒரு பெரிய இதுதான். நீங்க சந்தோஷ் சார் குடுத்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். பட் சார் எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சொன்னாங்க. முதல்ல வந்து லேர்ன் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து டீச் பண்ணணும். அப்புறம் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல ஒரு சர்க்கிளா இருந்தது. அதே மாதிரி சார் சொல்லும்போது எப்பப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட், லேபர் லா இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னாங்க. அது நம்ம ஒவ்வொரு கெய்னிங்காவே இருந்தது. நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லுவாங்க. பட் இது தமிழ்ல பிராக்டிகலா நம்ம என்னென்ன ரெக்வயர்மென்ட் இருக்கு, நம்மளுக்கு புரியிற மாதிரி அது சூப்பரா சொல்லிக் குடுத்தாங்க. இன்ஃபாக்ட் ஐடிஆர் யூ கூட எனக்கு டவுட் இருந்தது. சார் வந்து ரொம்ப சூப்பரா யாதவ் சார் சொல்லிக் குடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார். கணேசமூர்த்தி சார் ரொம்ப தேங்க் யூ. சந்தோஷ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ரொம்ப இது பண்ணீங்க. வீடியோஸ்லாம் சீக்கிரமே அப்லோட் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ பிரதீப் சார். சூப்பர். ஸோ 25 கேஸஸ் இப்போ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட ரெக்கார்ட்ஸும் மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க வர்றாங்களோ இல்லையோ, நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிளையண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் அந்த 25 கிளையண்ட்ஸ்ட்ட வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு தேங்க் யூ ஹார்ட்ஃபுல் மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாரி நான் உங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ தேங்க் யூ ஃபார் தட். அப்படியே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டு பாருங்க. மீன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கண்டிப்பா சேலரியோ, பிசினஸோ இருப்பாங்க. ஸோ அவங்க 1, 2 ரெஃபரன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, உங்க அப்படியே டபுள் ஆயிரும். ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் ஃபார் யுவர் அட்வைஸ். நெக்ஸ்ட் கண்ணன் சார். சார் இப்போ எடுத்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். ஏற்கனவே ஓகே. யாதவ் பாலாஜி சார் ஃபர்ஸ்ட் எடுத்த இன்கம் டாக்ஸ் அட்டெண்ட் பண்ணேங்க சார். அதோட இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கிடைச்சது நமக்கு. ஓகே. அதே மாதிரி கணேசமூர்த்தி சாரும் அவரு நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா எவ்வளோ அடிச்சாலும் வடிவேல் சொல்ற மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாரு மாதிரி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பொறுமையா நிதானமா பதில் சொல்றாரு. அதாவது ஓகே சில டைம் ஓகே நாங்க கேட்க மறந்த கேள்வி கூட நீங்க கேட்டுறீங்க. சந்தோஷ் சார் நீங்க கேட்டுறீங்க. ஓகே சார் ஓகே ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கு ஒரு சேட்டு எக்ஸல்ல போட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பரா அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. ஓகே ஸோ இது மாதிரி கிளாஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. இது வரைக்கும் வேற யாராவது கொடுப்பாங்களான்னு தெரியாதுங்க. யூஸ்ஃபுல்லாகவும் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ ரெண்டு தேங்க்யூ சார். 3 பட் பேத்துக்கு வந்து தேங்க்ஸ். கண்ணன் சார், நீங்க வந்து நான் சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சிருந்ததை கரெக்டா சொல்லிட்டீங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. இல்ல அவரே வந்து ஓப்பனா அதுவும் சொல்லியிருந்தாரு. ஒய்ஃப் வந்து இது பண்றாங்க கொஞ்சம் இந்த போர்ஷனுக்கு. அதனாலதான் ஃபீட்பேக் கூட நம்ம 7 மணி கூட வச்சிருக்கலாம், இல்ல 5 6 மணி கூட வச்சிருக்கலாம். நம்ம ஏன் 3 மணிக்கு வச்சோம் அப்படின்னா இந்த ரீசன் தான் பர்டிகுலரா. அதனால நம்ம மேக்சிமம் எந்த அளவுக்கு அவருக்கு நம்ம கொஞ்சம் அந்த அவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அவர் பர்சனல் அவருடைய ஒர்க்லயே நம்ம வந்து இது பண்ண முடியுமோ, அதனால நம்ம இப்ப சீக்கிரமா வச்சது காரணமே அதான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ சார். அது ஏன் ரொம்ப லேட்டா போயிட்டே இருக்குன்னா, சந்தோஷ் சார் வந்து பேச்சுலரு. ஸோ அவருக்கு வந்து இல்ல, அதுதான். பின்னாடி அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல. சேம் ப்ராப்ளம் என்னங்கிறது இதுதான். இது மட்டும் தான் ப்ராப்ளம். வேற ஒண்ணுமே இல்ல. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரும் ஆஃப் சரி ஆயிடுவாரு. சரி. கண்டிப்பா பார்க்கலாம் உங்க வாய்முகத்தை பலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நாளா கண்டிப்பா டிலே இல்ல பலிக்கும் ஆகிட்டு சார், சார். கல்யாணம் அதெல்லாம் பலிக்கும் சார். ஏன்னா என்ன, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்ப நடக்கும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஆழ்ந்த ஓகே அனுதாபங்கள். தேங்க்யூ. அதுல குழந்தை வந்துருச்சுன்னா அதுக்கு மேல. அது கூட நம்ம அது கூட நம்ம டேக் ஓவர் பண்ணிப்போம் சார். ஒய்ஃபை தான் சமாளிக்க முடியல என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே ஓகே, நம்ம உள்ள போயிடலாம், டாபிக் போயிடலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. சிலம்பரசன் சார். வணக்கம் பாலா சார், நல்லா இருக்கீங்களா? வாங்க சிலம்பரசன் சார், எல்லாம் நல்லா நல்லா படி. இருக்கீங்க. நல்லா இருக்கோம். அப்படியே ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. மறுபடியும் இப்பதான் வந்திருக்கீங்க. இடையில அப்பப்போ வந்து தலையை காட்டிருக்காங்கல்ல, நாங்களும் உங்களை எல்லாம் மிஸ் பண்ணோம் ஆக்சுவலா. நடுநடுல வந்தேன். ஆமாங்க சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். கம் டு ஃபீட்பேக் வந்துடுறேன். அதாவது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டாக்ஸ் அப்டேட் தமிழ்ல வந்து ஒரு 3 இயர்ஸா வந்து ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டு நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம நான் 2-3 டேஸ்லாம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வர்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி டயத்துல தான் எனக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸஸா நம்ம அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பர்டிகுலரா இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு வந்து நம்ம லாஸ்ட் இயர் யாதவ் பாலா சர்க்கிள் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சி, சரி நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் போன வருஷம் பண்ணேன், இந்த வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திரும்பவும் எதுக்காக நம்ம வந்தோம்னா, எல்லா விஷயத்துலையுமே ஒரு அப்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அப்டேஷனை நம்ம திருப்பி ஒரு ரீகால் பண்ணிக்கணும். அது ஒரு வித் எக்ஸ்பர்ட்ஸோட நம்ம கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் தான் வந்தேன். அதே மாதிரி அடிஷ்னலாக இந்த வருஷம் வந்து நான் போன வருஷமே கேட்டுட்டு இருந்தேன், ITR 5 கொடுங்க சார் அப்படின்னு சந்தோஷ் சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அது இந்த வருஷம் அவர் இன்க்ளூட் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாரு, அதுக்கு சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யாதவ் பாலா சாரை பற்றி நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல்ல நமக்கு பிடிச்ச மாதிரியே சிலபஸ் எடுக்கும்போது அந்த சிலபஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் லோட் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால அது ரொம்ப அது உள்ள போயிடுச்சு. ஸோ அதனால நீங்க உங்களோட போர்ஷன்ஸை வந்து என்ஜாய் பண்ணி தான் ஆக்சுவலா இது பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க தான் ITR 1 4 மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க. யூ இருக்கு சார், யூ எடுத்தாரு. அதான் யூ தான், ITR 1 யூவும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே 2-3 எல்லாம் போன வருஷம் மாதிரி அவரையும் நீங்க புடிச்சு உட்கார வச்சிருக்கலாம். சந்தோஷ் சார், இல்ல இது போன ரொம்ப வருஷம் மாதிரி ரொம்ப லென்த்தியா போகுமா? ஸோ சந்தோஷ் சார் வந்து 10 டேஸ் 15 டேஸ் அப்படி விட்டா ஒரு ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணிட்டு 365 டேஸ் போட்டுருவாரு அவரு. அதான் அவரு நம்ம ஃப்ரீ. உங்களுக்கு கால் ஷீட் இல்லைன்ட்டீங்க. சந்தோஷ் சாருக்கு கால் ஷீட் இல்லைன்ட்டீங்க. சரி, எனிவே உங்களோட கிளாஸ் டைம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். உங்களோட போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அந்த ப்ரெசன்டேஷனா இருக்கட்டும், அந்த நம்ம அது நீங்க போன வருஷம்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்க சொல்லும் போது அடுத்தடுத்த இதுக்கு போகும்போது நமக்கு ஒரு ரீகால் ஆச்சு. இதுதான் ஒரு ரீகால் ஆச்சு. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம
கணேசமூர்த்தி சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொறுமையின் சிகரம் மாதிரி ஆயிட்டாரு. பாவம் இந்த லாஸ்ட் 7 டேஸ் போட்டு 17 டேஸா போட்டு ஒரு வழி பண்ணிட்டோம். ஒரு பக்கம் நாங்க ஒரு வழி பண்ணிட்டோம். சந்தோஷ் சார் வந்து எங்களுக்கு டபுள் மங்கா பண்ணிட்டாரு அவரை. அதான் என்ன சொல்ற வச்சு செய்வாங்க அந்த மாதிரி வச்சு ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்மள நம்பி வந்திருக்கீங்க, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சார் வந்து அவருடைய இதுல பொறுத்த வரைக்கும் அவரு ப்ராக்டிக்கலா வெல் நாலேஜ் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத கொண்டு போய் உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு நான் என்ன ஒரு சின்ன கருவியா இருக்க முடியுமோ அதை தான் நான் பண்ணேன். பட் அவர் நாலேஜபிள் பர்சன், அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. சார் அதுதாங்க சார் அவரு நாலேஜ் பர்சன். அதே சமயத்துல அவ்வளோ பேஷன்ஸா இருக்காரு பாருங்க. இப்போ நம்ம ஆமா, ஏதோ ஒரு ஆமா. டவுட், இப்போ நான் இன்னைக்கு ஒரு டவுட் கேட்பேன், அந்த டவுட் அவருக்கு தெரிஞ்சுன்னா உடனே சொல்லிடுறாரு. சப்போஸ் இல்லைன்னா கூட நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அதுக்கான ஆன்சர் நமக்கு வந்துடுது இல்ல, நம்மளே மறந்துட்டா கூட அவர் அதை எடுத்துட்டு வந்து இது பண்ணிடுறாரு. இல்ல அந்த கண்டினியூஷன் இருக்கு. ஸோ அடுத்து அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நமக்கு இருக்க பீரியட் ரொம்ப கம்மியா இருந்தாலும் நம்மளால எவ்வளோ கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு அது கிளியர் ஆயிரட்டும் அப்படிங்கிறதுல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே ஃபுல் எஃபர்ட் எடுத்து 2, 3, 5 எல்லாம் ரொம்ப நியூவா இருந்துச்சு. 6 நியூவா இருந்துச்சு. நேற்று நம்ம பார்த்த அந்த 3CB 3CD அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ தான். பர்டிகுலரா நேற்று கிளாஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம எப்படி ஒரு புக்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஆடிட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்தோம்னா மேக்ஸிமம் ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம்லாம் ரொம்ப இதாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 17 டேஸ் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2 ஃபேக்கல்டிஸ்க்குமே ரொம்ப நன்றி. சந்தோஷ் சாருக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் பல்வேறு கிளாஸஸை கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நீங்க டீட்டெயிலாக சிலம்பரசன் சார், நீங்க அது கூட ஷேர் பண்ணலாம் மிஸ். லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு பிசினஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? இல்லைன்னா வர்ற இயர்ல வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி பிசினஸ் வந்து நீங்க டெவலப் பண்ண போறீங்க? அது கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு அது கூட ஷேர் பண்ணலாம். லேர்ன் பண்ணிட்டீங்க ஓகே. பட் லேர்ன் பண்ணிட்டு நான் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சுத்தினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ பிசினஸ் வருதா, பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதை எப்படி ட்ராக் பண்றீங்க? அதை பத்தி வேணாலும் வர்ற மெம்பர்ஸ் வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்னஸ் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐடி எடுத்துட்டோம்னா நான் ஐடிஆர் 4 தான் மேக்ஸிமம் பண்றேன். ஐடிஆர் 1 ஐடிஆர் 3 எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஐடிஆர் 2வும் கம்மியா தான் இருந்துச்சு. ஐடிஆர் 4 ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சு. பட் லாஸ்ட் இயர் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஐடிஆர் 2ஆக இருக்கட்டும், ஐடிஆர் 3ல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அது கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஐடிஆர் 3னா இவங்க இதை பண்ணலாம். ஸோ புக்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா வேண்டாமா, எது டேக்ஸ் ஆடிட்டு எதுக்காக டேக்ஸ் ஆடிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்மளுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கம் வந்து டோட்டலா விலகிருச்சு. ஸோ இன்னொன்று வந்து இன்னொருத்தவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாம நமக்கு இண்டிவிஜுவலா இருக்கும் இல்லைங்களா, அந்த இண்டிவிஜுவல் வந்து நமக்கு ஸோ இந்த கிளாஸஸ் மூலியமா நான் இது பண்ணிட்டேன். ஸோ அது மூலியமா நிச்சயமா என்னோட பிசினஸ் growth ஆயிருக்கு. அதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பு சார். சார் வணக்கம் சார். 2 பேத்துக்குமே வணக்கம் சார். 3 பேத்துக்குமே 3 ஃபேக்கல்ட்டிக்குமே வணக்கம். ஓகே, ஓகே. என்ன நான் சார்? ஃபேக்கல்ட்டி இல்லை சார், 2 பேரும் ஃபேக்கல்ட்டி. நீங்களும் ஜிஎஸ்டி எடுத்தவங்க தானே? நீங்க ஃபேக்கல்ட்டி தான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே ஓகே சார். அப்புறம் யாதபால சார் சொன்ன கிளாஸ் எப்படின்னா நல்லாவே சார். நான் யாதபால சார் கிளாஸ் எப்படின்னா நம்ம காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும், போறதுக்கு வந்து ஸ்மூத்தா, கேட்கறதுக்கு வந்து த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா கணேஷ்புரி சார் ஒரே ட்ராக்ல போயிட்டே இருப்பாரு. காமெடி வந்து பேச மாட்டாரு. ஒரே ட்ராக்ல அப்படியே போயிட்டே இருப்பாரு. சோ யாதபால சார் கிளாஸ் வந்து மாசா இருந்துச்சு. அதை விட கணேஷ் வந்து மரண மாசா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கு. என்ன அவர் கிளாஸ் இருக்கும்போது கொஞ்சம் காமெடி வரும்போது சிரிக்க முடியுது, உங்க கிளாஸ் சிரிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியே ஓகே. ஒரு படம் வந்து என்ன சொல்றது, ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இப்படியே உட்காந்துட்டு நல்ல ஹாரர் மூவினே சொல்லிட்டாரு. ஓகே. த்ரில்லர் மூவியா ஹாரர் மூவியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல த்ரில்லர் மூவி மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். அதுல சரி. காமெடியே வராது. ஓகே நல்லா இருக்கும். அதாவது இல்ல ஆக்சுவலி அபு சார், ஆக்சுவலி அவர் எடுத்தது வந்து கொஞ்சம் லென்த்தி அண்ட் ப்ராட் டாபிக். நான் எடுத்தது வந்து ஐடிஆர் 1 4 வந்து ஷார்ட் டாபிக், ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ அவரோட டாபிக் கொஞ்சம் ப்ராடு பிளஸ் இன்டெப்த் போகணும், அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால மீன்ஸ் அப்படி இருக்கும். இல்லைன்னா அதுவும் சின்ன டாபிக் எடுத்தாங்கன்னா யார் வேணாலும் நல்லபடியா பண்ணிடலாம். அதுதான் ரீசன்.
ஸோ நடுவுல மீன்ஸ் பிரேக் ஆனா அப்போ விட்டு போயிருவீங்க, அந்த ட்ராக் விட்டு போயிருவீங்க சொல்லி. ஸோ அவர் வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே இந்த ஒரு விஷயத்துல நான் கணேஷ் குமார் ரொம்ப பாராட்டுவேன் தெரியுமா? கொஸ்டின்ஸ் அரவுண்ட் எதை கேட்டாலும் சரி, இன்கம் டாக்ஸ் கேட்டா சரி, ஜிஎஸ்டி கேட்டா சரி, எது கேட்டாலும் இந்த என்னோட டாபிக் கிடையாது, இந்த டாபிக் பத்தி இல்ல, எது கேட்டாலும் ஆன்சர் பண்றீங்க. அது அந்த விஷயத்துல நான் கணேஷ் குமார் ரொம்ப பாராட்டுவேன். என்ன டவுட் கேட்டாலும் சரி அவர் கரெக்டா சொல்லுவார். தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சு சொல்லுவாரு, தெரியலன்னா நாளைக்கு ரெஃபர் பண்ணிட்டு அது பார்த்து சொல்லுவார். அந்த விஷயத்துல நான் 100% உங்களை பாராட்டுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்துல் சார். சார் ஆக்சுவலா இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி ஒர்க் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன் லாஸ்ட் 1 இயரா. ஸோ இப்போதான் வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் வந்து லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கும் அவுட் சைடில் உள்ளவங்களுக்கும் இது வரைக்கும் ஐடிஆர் 1 மட்டும் நான் ஒரு 5 பேருக்கு பண்ணிட்டு சார். ஸோ ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு வந்து அதாவது நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 இது முடிச்சிருக்கேன். 4480 பெர்சன்டேஜ் இன்கம் முடிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக கொஞ்சம் கண்டினியூவாக கொஞ்சம் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே எடுத்து பண்ணுறதுல இப்போ வரைக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. ஸோ அதனால நான் ப்ராக்டிஸ் ஆஃபீஸ்லேயே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாமோ அது தகுந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஆசை. ஸோ அதனால என்னோட ஐடியா ரிட்டர்ன் குறையும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் கொஞ்சம் லேண்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் யாதவ் பாலாஜி சார் கிளாஸ் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு கிளாஸ் வந்து எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து அவர் போடுற அந்த பிபிடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த பிபிடியை மட்டும் பார்த்தாலே எனக்கு என்ன கொஸ்டினோ அல்லது எனக்கு என்ன டவுட்டோ ஹெச்ஆர்ஐ கால்குலேஷனாக இருக்கட்டும் அல்லது வேற எதுனாலுமே எனக்கு அந்த பிபிடி பார்த்தாலே போதும். ஐடிஆர் யூ ரிட்டர்ன் இருக்கட்டும், எதுனாலுமே எனக்கு அந்த பிபிடியை பார்த்தா போதும். ஸோ அந்த வீடியோ நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஐடிஆர் எல்லா ஃபார்ம்ஸுமே அவர் நடத்தின எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சேம் டைம் யாராவது வந்து கொஸ்டின்லேயே வந்து இப்போ எக்ஸாம்பிள் அவர் ஐடிஆர் யூ வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா சில பேர் வந்து கொஸ்டின்லேயே வந்து அவர் ஐடிஆர் யூங்கிற டாபிக் தான் போட்டிருப்பாரு, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா கொஸ்டினுமே ஸ்டார்ட் பண்ற முன்னாடியே கேட்டாருங்க, அடுத்தடுத்த பிபிடி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த பிபிடி வந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய வச்சிருக்கோமோ ஸோ அந்த பிபிடி முடிய சொல்லே நமக்கு எல்லா கொஸ்டினுமே டிராப் அவுட் ஆயிரும். ஸோ அவ்வளவு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கணேசமூர்த்தி சார். ஆக்சுவலா எனக்கு வந்து ஐடிஆர் 4 அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகலை. நான் ஜஸ்ட் ஓகே பட் ஆனால் கிளாஸ் நான் எக்ஸிட்டும் பண்ணல, பட் தினமும் நான் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். எக்ஸிட் பண்ணா என்ன ஆயிரும்னா எனக்கு எக்ஸிட் பண்ணவும் விருப்பம் இல்லை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உட்காரலாம், ஏன்னா எனக்கு அது கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. ஸோ உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் அப்படியே உட்காந்து அப்படியே மிங்கிள் ஆயிட்டேன், அந்த கிளாஸ்லேயே மிங்கிள் ஆயிட்டேன். என்னால் ஃபர்தராக அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணவே முடியல. ஸோ அப்படியே கணேசமூர்த்தி சார் கிளாஸில் அப்படியே மிங்கிள் ஆகி ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அந்த கிளாஸ். ஆக்சுவலாக கணேசமூர்த்தி சாரோட பிபிடி வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். நிறைய எப்படி சொல்ல நிறைய வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ரொம்ப டீட்டெயிலிங்காக அவர் வந்து அவருடைய பிபிடி இருக்கும். அந்த சேம் டைம் வந்து அவர் நடத்துகிற கிளாஸும் வந்து அவ்வளோ கண்டென்ட்டாக இருக்கும். அதுதான் மெயினான விஷயம். நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆக்சுவலாக யாதவ் பாலாஜி சார் நல்லா நடத்தினார், நான் இல்லைங்களா, பட் யாதவ் பாலாஜி சாருடைய பிபிடியோடைய அதாவது அவர் கொடுத்த மெட்டீரியலோட இவரோட மெட்டீரியல் ரொம்ப அதிகம். ஸோ நிறைய மெட்டீரியல் இருக்கும். மேபி சார் சொன்ன மாதிரி அந்த சார் நடத்துறது வந்து மேபி சின்ன சப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ கணேசன் சார் வந்து நிறைய இது இருக்கிறதுனால செக்ஷன், ஸோ நிறைய இது இருக்கிறதுனால கம்யூனிட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ அவரோட பிபிடி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒர்க்கிங்ஸும் நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் சொன்னீங்க, அதாவது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி, அதாவது வந்து லாஸ்ட் இயருடைய பிபிடி இந்த பிபிடிலேயே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய மாற்றிருக்கீங்க, அப்படியே இருக்கிற மாதிரி பிபிடி வச்சு கொடுக்கல அப்படின்ற ஃபீட்பேக் இருந்தது. அப்பயே நான் பார்த்தேன் இன்டெப்த்தாக பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ நான் அதை யாதவ் பாலாஜி சாருக்கே சொல்லியிருக்கேன், இதை இன்டெப்த்தாக நோட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஒரு இயரும் கொடுக்குறோம், ஆனால் கொடுத்ததையே அரைச்சமாவே அரைக்காம நியூவா புதுசா வேற என்ன கொண்டு வரோம், என்ன பெட்டரா என்ன கொடுக்க முடியும், என்ன சேஞ்சஸோட இருக்கிறது மட்டும் இல்லாம வேற என்ன சேஞ்ச் பண்ண முடியும்ன்றதையும் நம்ம பண்ணியிருக்கோன்றத நீங்க நோட் பண்ணியிருக்கிறது சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் உங்களுக்கும் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா நீங்களுமே வந்து நம்ம கணேசமூர்த்தி சார் கிளாஸ்ல
சம்டைம் யாருமே வந்து கொஸ்டின் கேட்காம இருந்தாலுமே அந்த கிளாஸ் வந்து ரொம்ப இதா அமைதியா போனாலுமே நீங்களாவே ஒரு வாண்டடா ஓகே இந்த கொஸ்டின் கேட்டு கொஞ்சம் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டே இருந்தீங்க. ஸோ ஓகே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது. கணேஷ்மூர்த்தி சாருமே வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் தான். அது வந்து நம்ம குரூப்ல உள்ள எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அவருடைய கிளாஸ்மே வந்து அவர் ரொம்ப டீட்டெயிலிங்கா தான் நடத்தினாரு. எனக்கு பட் மற்றவங்களுக்கு எப்படின்னா எனக்கு அது புதுசுனால என்னால உடனே அதை வந்து இது பண்ண முடியல. பட் ஆனா திரும்ப நான் அந்த வீடியோஸ் வந்து ஒரு 1 டே 2 டேஸ் நான் எடுத்து பார்த்திருக்கேன். அப்போ எனக்கு திரும்ப அண்டர்ஸ்டாண்டும் ஆயிருக்கு அந்த இது. ஸோ ஃபர்தரா நான் வீடியோஸ்ல எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே பார்த்துட்டு ஃபர்தரா எனக்கு டவுட் எதுவாக வந்துச்சுன்னா நான் அதே பார்ப்பேன். ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா யாதவ் பாலை சார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு டவுட் எதுவாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா ஸோ நாங்க கிளாஸ் எடுத்த அந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து திரும்ப பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதே மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து குரூப்ல வந்து நான் கொஸ்டின் கேட்காம கூகுள்ல சர்ச் பண்ணாம திரும்ப நான் வந்து விசிட் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு பார்க்க சொல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் என்ன கிடைச்சதுன்னா எனக்கு ஆன்சரும் கிடைக்கும். இன்னொன்னு அதுல வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண சொல்ல கூட நம்ம அதை கவனிச்சுக்க மாட்டோம். அதே மாதிரிலாம் அந்த கிளாஸ்ல உள்ளதெல்லாம் நிறைய எடுத்திருப்பாரு. சொல்ல வர்றது புரியுது. நம்ம வேற எதுக்காக தேடி போயிருப்போம். ஆனா அதுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கும் இன்னொரு ஆன்சரும் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினா வந்து யாதவ் பாலாஜி சார் வந்து நல்லா இருந்துச்சு அவர் கிளாஸ். ஆக்சுவலா அவர் தமிழ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால தொடர்ந்து கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த கிளாஸோட வாய்ஸ். ஸோ ஓவராலா எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க. கணேஷ்மூர்த்தி சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து ரொம்ப பெட்டரா பண்ணீங்க சார். ஆக்சுவலா இது வந்து ஃபைனலா ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கிளாஸா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த வார்த்தைக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நம்ம சொல்லக்கூடாது, இது அவங்க மூலம் இருந்து இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஃபீட்பேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். ஆக்சுவலா யாதவ் பாலாஜி சார் நானே நார்த் இந்தியன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் மதுரையில மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் மதுரைக்காரர். ஆக்சுவலா அவர் ஸ்லாங்கை வச்சு நான் ஏதோ ஒரு நார்த் இந்தியன் இல்ல கர்நாடகா, ஆந்திரா ஸோ இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஸோ ஓகே. பார்ன் அண்ட் brought up வந்து நார்த் சைடு தான், மீன்ஸ் மும்பை ஓகே தான். ஸோ ஓகே 10th வரைக்கும் அங்கே எஜுகேஷன் முடிச்சது. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ஸோ அதனால அம்மா தான் இந்த அம்மா வந்து மதுரை, அப்பா வந்து திருநெல்வேலி. ஓகே ஓகே ஸோ தமிழ்நாட்டுக்காரன் தான். சந்தோஷம் சார். இது தெரிஞ்சுக்கிட்டதுலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னன்னே தெரியல. அது அந்த தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஊர் ஆள் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான். ஓகே புரியுது புரியுது. தேங்க்யூ தேங்க்யூ சார். அப்புறம் ரவிச்சந்திரன் சார். ஃபர்ஸ்ட் நான் யாதவ் பாலாஜி சார் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். நான் அவர் தான் லாஸ்ட் இருந்து அவர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கிளாஸ் தான் நான் 3 வருஷம் 2 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிஎஃப்க்கும் சரி நான் கூட ஐடிக்கு புதுசா சேரும்போது ஏதோ சொன்ன விஷயம் தான் சொல்ல போறாங்க, எதுக்கு மறுபடியும் சேரலாம் தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஐடிஆர் 520 மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணது இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட். பட் ஆனா அப்டேட் ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு யாதவ் பாலாஜி சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார் யாதவ் பாலாஜி சார். வெல்கம் சார். தேங்க்யூ. நல்லா கிளாஸ் என்டர்டைன்மெண்டாக இருக்கீங்க, நல்லா கிளியராகவும் இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. அது கணேசமூர்த்தி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் நீங்க வந்து ஒரு பக்கா லெக்சரல் மெட்டீரியல் சார். நீங்க ஒரு பிபிடில வந்து எல்லாமே கரெக்டா எல்லா கண்டென்ட் பிபிடிலயுமே முக்காவாசி கண்டென்ட் கொண்டு வந்து எல்லாமே கரெக்டா எடுத்துருக்கீங்க. நீங்க உங்க கிளாஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றேன் இந்த இதுல தான். ஓகே ஓகே. நான் உங்களை நீங்க பார்க்கும்போது கரெக்டா எடுத்தீங்க, எல்லாமே கொஞ்சம் எஃபோர்ட் போடுறீங்க. என்ன ஏதோ அந்த ஃபேன் சவுண்ட் தான் உங்களுக்கு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஒன்று பார்த்துக்கோங்க, எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சு. நம்ம எல்லாமே கரெக்டா எடுத்துக்கீங்க இந்த கிளாஸ் எல்லாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க சார். அதான் டவுட் கிளியர் எல்லாமே எல்லாம் கிளியர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இப்போ சந்தோஷ் சார். சொல்லுங்க சார். நீங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு நன்றி. உங்க சார்பா 2 பேருக்கும் மாற்றி மாற்றி கொஸ்டின் சொல்றதுக்கு நன்றி சார். மோஸ்ட்லி நாங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின் நீங்களே கேட்டுருவீங்க. நாங்கள் மறந்தா கூட நோட் பண்ணி வச்சு மறந்தா கூட அந்த கொஸ்டினை நீங்களே கேட்டுருவீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. 3 பேருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விஜயகுமார் சார் அன்மியூட் பண்ணலாம். ஹலோ, வணக்கம் சார். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். விஜயகுமார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. 10 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கேன். உங்க டீச்சிங் எல்லாம் நல்லா இருக்கு, எக்ஸ்பிளனேஷன். பட் இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்க இவ்வளோ டீப்பா சொல்லுவீங்க. ஜஸ்ட் நார்மல் வேற இதெல்லாம் பார்த்துருக்கேன், வெரி ரேண்டமா சொல்லுவாங்க, ஜஸ்ட் கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் டெப்த் நாலேஜ் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க உங்க ஃபேக்கல்ட்டி. அவுட் வந்து டீம் ஒர்க் நல்லா இருக்கு. இதுல வந்து
பாலாஜி, பாலாஜி யாதவ், அப்புறமா கணேஷ் மூர்த்தி. பட் என்னன்னா இவரது கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது டீச்சிங், அவரது கொஞ்சம் இவரு கொஞ்சம் கிளீனா கொஞ்சம் ஸ்லோலி எக்ஸ்பிளைன் பண்ணின்னு போனாரு. பட் கணேஷ் சார் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்காரு, அது கொஞ்சம் ஓகே பிக்கப் பண்றதுக்கு. ஓகே இதில் ஓவராலா நல்லா பண்ணியிருக்கீங்க. என்னன்னா அந்த டைம் பஞ்சாலிட்டி, அந்த டீச்சிங் மெத்தடு, பிளஸ் ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்குறப்போ எல்லாரும் கொஸ்டின் அங்கேயே கிளாரிஃபை ஆயிடும். ஓகே ஒரு சார் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னா நம்மளுக்கு முன்ன யாரும் கேட்டுறாங்க. ஸோ அது பண்ணாச்சு. ம் ஓகே இந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு ரிக்வஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி வேற டிடிஎஸ் என்ன கண்டக்ட் பண்ணா கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ். இந்த கிட்ட கண்டிப்பா நான் 2 சார் இயர்ஸா இருக்கேன் மெம்பர்ஷிப். தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இயர்ஸா இருக்கேன். பட் ஓகே அதான் நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பெங்களூர்ல தான். ஓகே 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணாங்க. பட் ஓகே அவங்க வேல்யூ வந்து இந்த டைம் அந்த ஒர்க் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்யூ 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 சார். ராஜேந்திரன் சார் சார் எல்லாத்துக்கும் வணக்கம் சார். இந்த கிளாஸை பத்தி நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன் சார். இந்த ஐடி கிளாஸ் அப்படின்றது ஒரு ட்ரெயின் ஜேர்னின்னு வச்சுக்கோமே, நம்ம கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா அதுல 2 தண்டவாளம் வந்துட்டு யாதவ் பாலாஜி சாரும் ஒன்று கணேசன் மூர்த்தியும், அதோட இன்ஜின் டிரைவரா சந்தோஷ் சார் வச்சுக்கலாம். அந்த டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் அத்தனை பேருமே இந்த கிளாஸை பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். யாதவ் பாலாஜி சார் வந்துட்டு அவர் சொன்ன அந்த கிளாஸினுடைய மெத்தட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ஐடிஆர் 1 வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ வந்து நியூ ரெஜிமுக்கும் ஓல்டு ரெஜிமுக்கும் இருக்கிற டிஃபரெண்டை அப்படியே அழகா புரிய வச்சார். நம்ம கிட்ட வர்ற கிளையண்ட் கிட்ட நம்ம எதை சொல்லி அவங்கள வந்துட்டு அந்த மைண்ட் செட்டு கொண்டு வரணும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதுல ரொம்ப சூப்பரா அவர் வந்து கிளாஸ் எடுத்தாரு. இப்போ யாதவ் பாலாஜி கிளாஸை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நானும் இந்த கிளாஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது அவருக்கு தெரியும், என்ன ராஜேந்திரன் சொன்ன அவருக்கு தெரியும். இதுல என்ன ரொம்ப பர்டிகுலரா சொல்ல வேண்டியதுன்னு ஒரு கணேசமூர்த்தி. அவரு கணேசமூர்த்தி வந்துட்டு எல்லாம் சொன்னாங்க ஒரு மாதிரி லெக்சரரா போறாரு அப்படின்றது. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, கணேசமூர்த்தி சார் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்றப்போ அவருக்குள்ளார வந்துட்டு என்ன ஒரு தாட் இருந்திருக்குன்னா, நம்ம சொல்ல வர்றது இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு புரியுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சார் நான். இது கரெக்டுங்களா கணேசமூர்த்தி? அந்த மாதிரி கிடையாது. இப்போ சொல்ல வந்தது புரியுமாங்கிறது கேட்டா, ஏன்னா வந்து இது வந்து புது டாபிக். இந்த மெம்பர்ஸ்க்கு இது டோட்டலா வந்து புது டாபிக். ம். ஓகேங்களா? எல்லாருக்குமே இந்த ஓகே சார். பிராக்டிகல் ஃபைலிங் வந்து கண்டிப்பா புரியும். ஆனா ரொம்ப தியரிட்டிக்கலா இந்த ஆ, 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம 10 டேஸ்ல கவர் பண்றதே ஒரு கஷ்டமான விஷயம். பெரிய ஸோ விஷயம் நான் பெரிய வந்து விஷயம். ரொம்ப சுருக்கி தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ, நான் ஏதாவது முக்கியமான விஷயம் விட்டு போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். 2வது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணக்கூடிய ஒரு கன்டினியூயஸ் கிளாஸ். ஸோ ம். அந்த ஃபியரும் எனக்குள்ள இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் மென்ஷன் பண்ணது. ஆ. அது தேவையே இல்லை. இந்த கிளாஸ்ல நீங்க இஷ்டம் போல விளையாடலாம். நெக்ஸ்ட் டே பாலாஜி சார் எப்படி விளையாடுறாரோ அந்த மாதிரி நீங்க விளையாடலாம். ஓகே. 2வது இந்த கிளாஸ் கோர்ஸுடைய ஃபீஸை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லயும் சொல்லியிருக்கேன், நான் இப்பவும் சொல்லணும். வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ். ஒரு யாதவ் பாலாஜி ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 2 ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த கிளாஸுக்கு போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். 2வது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்க்கு 10 டேஸ் அண்ட் அபோவ்க்கு வந்து கிளாஸ் எடுத்தது அநேகமா சந்தோஷ் சாரா தான் இருக்கணும். வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல்டுல தெரியல. நான் சுருக்கமா சொல்றேன் சார். பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐடிஆரை பொறுத்த வரைக்கும் ஃபைலிங் பண்றதெல்லாம் சில ஓல்டு மங்குகள் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்னாங்க. நான் இது ஒரு ராயல் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ்ல சேர்ந்தேன். நல்லா கிளாஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அனிமி மாதிரி பறந்து பறந்து வேலை செஞ்சேன். டெய்லி 2000 5000 சம்பாதிச்சேன். இப்ப என்னுடைய மேன்சன் ஹவுஸ்லயே நான் ராயல் பேலஸா நினைச்சிட்டு அங்க உட்காந்து பேக் பைப்பர் வாசிக்கிறேன். இப்பதான் என் பொண்டாட்டி என்ன பெரிய கெமிஸ்ட்ரி நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த faculties இந்த கணேசமூர்த்தி அண்ட் யாதவ் பாலாஜி சார் அண்ட் இவரு சந்தோஷ்குமார் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதுல ஒரு 2 விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு சார். நீங்க உங்க ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்கேங்கிறதுனால தான் இவ்வளவு தைரியமா பேசுறீங்க அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. ஆக்சுவலா சந்தோஷ் சாருக்கு அதோட இது என்னன்னு புரியாது. பிகாஸ் அவர் வந்து பேச்சுலர் பாய். அதோட எஃபெக்ட் வந்து இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். மெயினா எனக்கும் யாதவ் பாலாஜி சாருக்கும் அது புரிஞ்சது. 2வது விஷயம் வந்து சார் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாரி வந்து 10 டேஸ் கன்டினியூயஸ் கிளாஸ் இல்ல 15 டேஸ் கன்டினியூயஸ் கிளாஸ்லாம் இந்தியால வந்து எங்கேயும் எடுக்கல. அப்படி எடுத்திருக்க வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. ஆனா கண்டிப்பா எடுத்திருக்காங்க. பட் ஆனா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேற எங்கேயோ இருக்கும். ஓகேங்களா? இந்த 2000, 3000ல இருக்காது. 30,000ஆ இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து வெரி லோவஸ்ட் பிரைஸ். ஸோ அவர் வந்து மெயினா மெம்பர்ஸ்க்காக குடுக்குறேன்னு தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டப்ப கூட சார் மினிமம் 5,000 தான் சார்
அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ டே ஆமா. கிளாஸுக்கு மினிமம் ஃபீஸே 5000. ஸோ அப்படி தான் சொன்னேன். இல்லை அது மெம்பர்ஸ்க்காக கொடுக்குறேன், நிறைய பேர் வந்து கற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தோஷ் சார் சொல்லியிருந்தாரு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ரவிச்சந்திரன் சார். சார் வணக்கம் சார். சார் சந்தோஷ் சார், யாதவ் பாலாஜி சார், கணேசமூர்த்தி சார், உங்க 3 பேர்த்தையும் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3 பேருமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டு. கோஆர்டினேஷன் பண்றதுல வந்து சந்தோஷ் சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே மாதிரி யாதவ் பாலாஜி சார் வந்து அவரோட டீச்சிங் வேவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு. மீண்டும் அவர்கிட்ட ஒரு மாணவனாவே இருக்கணும்னு எனக்கு ஆசையாவே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு கிளாஸ வந்து கட் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராதுங்க. அவரோட அந்த லாங்குவேஜ், 2வது நமக்கு புரிய வைக்கிற விதம் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டு. அவரோட கிளாஸ் மீண்டும் எனக்கு இது மாரி ஏதாவது டிடிஎஸ்சி, பிஎஸ்ஐ அந்த மாரி இருந்துச்சுன்னா, நான் உடனே ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். சூப்பர் சார் யாதவ் பாலாஜி சார். கணேசமூர்த்தி சார் வந்து ரொம்ப வேல்யூபிள் சப்ஜெக்ட் எடுத்த மாரி அவர் வந்து 3, 4, 5லாம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிஏ கூட அந்த அளவுக்கு செக்ஷன்லாம் கரெக்டா வச்சிருந்து சொல்ல முடியாதுங்க. அவங்களாம் பார்த்து தான் பண்ண முடியுமே தவிர, அது ஆன்லைன் கிளாஸ்ல டைரக்ட் லைவ்ல வந்து செக்ஷனோட அவர் ரொம்ப பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம டவுட் கேட்டா அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஃபார்ம்ல இருந்து டவுட் இல்லாத வேற ஃபார்ம்ல கேட்டாலும் அதுல அந்த செக்ஷன் வந்து கரெக்டா சொல்லி இந்த இடத்துல போய் இந்த இடத்துல அது போடுவேன் கரெக்டா இருக்கு அப்படின்னு அவர்லாம் ரொம்ப எக்ஸலண்டா சொல்றாரு. ரொம்ப அவரோட கிளாஸ்ல எனக்கு வந்து ஒரு வரப்பிரசாதங்க. கணேசமூர்த்தி சார் வந்து இப்ப நேத்து வரைக்கும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வேற ஏதாவது இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடிஎஸ்சி, இஎஸ்ஐ, பிஎஃப்லாம் வந்து இவங்க 2 பேரும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. 2 பேரும் யாதவ் பாலாஜி சார், கணேசமூர்த்தி சார். சூப்பர் சார். சார் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நிறைய இது மாதிரி கிளாஸஸ் எங்களுக்கு கொடுங்க சார், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா சார், டெஃபினட்டா. நல்லா இருந்துச்சு சார். உண்மையிலேயே நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு வரல. நான் வந்ததுல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இன்கம் டேக்ஸ்ல வந்து நிறைய இப்போ வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து முதல்லாம் பேசுறதுக்கு பயமா இருக்கும். எதுனா செக்ஷன்ல ஏதாவது கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்பெல்லாம் எதை கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு எங்களை வந்து இந்த 17 நாள்ல வளர்த்து விட்டீங்க. அதை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பர் சார். மீண்டும் இப்ப அது இந்த தருணத்தை நான் எப்படி நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் கல்லூரியில படிச்ச காலத்துல கடைசி நாள் வந்து சென்ட் ஆஃப் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. அதே நேரம் ஒரு வருத்தம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டு பிரிகிறோம் அப்படின்னு. அந்த ஃபீலிங் தான் சார் இப்ப எனக்கு இருக்கு. அதனால எனிவே இன்னொரு அடுத்த கிளாஸ்லயும் நீங்க 3 பேருமே வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சந்தோஷ் சார் வணக்கம். கணேசமூர்த்தி சார் வணக்கம். யாதவ் பாலாஜி சார் வணக்கம். வணக்கம். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி சொல்றது, யாதவ் பாலாஜி சார் வந்து நான் வந்து பிஎஃப் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இஎஸ்ஐ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அது போக அதை தொடர்ந்து எல்லா கிளாஸுமே மேக்சிமம் மிஸ் பண்றது இல்ல வித் சிட்போ. ஓகேங்களா? ஸோ யாதவ் பாலாஜி சார் செம்ம எக்ஸலண்ட். அதே மாதிரி சார் கணேசமூர்த்தி சார், நீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளான்னு எனக்கு தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் எங்க ஆடிட்டர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன், அவ்வளவுதான், சிம்பிள். எங்க ஆடிட்டர் அப்படிதான் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளியர் பண்ணுவாரு. ஸோ நீங்க எல்லாத்தையும் ஆன்லைன்ல எங்க உட்காந்துட்டு பண்றீங்கன்னு தெரியல, அவ்வளவு நீட்டா கிளியர் பண்ணி விட்டீங்க. ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலா நான் எங்க இருக்கேங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் ஆக்சுவலா 6 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஜாலியா என் வேலையை பார்த்துட்டு நான் உண்டு, என் ஆஃபீஸ் உண்டுன்னு இருந்தேன். எப்போ இப்படி வெளியே வர ஆரம்பிச்சேனோ, ஸோ அப்ப இருந்து வந்து எனக்கு நாலேஜ் எவ்வளவு கெயின் ஆச்சோ அதே மாதிரி எப்படி சொல்றது, ஸோ ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஸோ நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம். ஸோ நான் பதில் சொல்றேன்னு தெரிஞ்சா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டாபிக் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஒரு கமிட்மெண்ட். இது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த மாதிரி இப்போ சந்தோஷ் சார் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. ஸோ இங்கே உள்ள 100 பேர் 150 பேருக்கு வந்து நான் கொஞ்சம் வெளியே தெரிகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, மைனஸும் இருக்கு. எனக்கு நான் மேபி நான் சொல்ல வந்ததுலேருந்து வெளியே போறேனான்னு தெரியல. ஏன்னா நான் இல்ல கரெக்டா தான் சார் கரெக்டா தான் பண்றீங்க. ஏன்னா யாதவ் பாலாஜி சார் மாதிரி சொல்ல வந்ததை அப்படியே சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த நான் ஒரு ஸ்பீக்கர் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா ஆகலைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு கண்டென்ட் தெரியும், பட் ஆனால் ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க நினைக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. ஸோ நான் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன், இப்பயே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஓகே சார். தேங்க்யூ. கண்டிப்பா வரும் சார். கொஞ்சம் ஓகே. அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கு ஃப்ளோ வந்துரும். ஓகே. தேங்க்யூ சார். பிரகாஷ் சார். முதல்ல உங்களுக்கு தான் நாங்க சந்தோஷம் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எல்லாம் ஃபீஸை கட்டிட்டு கூட யாரும் வந்து அட்டன் பண்ணா கூட போகலாம் பரவாயில்ல, இருக்கிற வரையும் பரவாயில்ல, நீங்க இது பண்ண எல்லாரும் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபாதர் சன்னுக்கு வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி ஒரு இதுவா நீங்க சொன்னீங்க. மத்தவங்க யாரா இருந்தாங்கன்னா காசை கட்டிட்டு அப்பப்போ கட்டணும், நீங்க பண்ணுங்க பண்ணாட்டி போங்க, அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் இல்லாம உரிமையோட ஒரு இதுவா நீங்க கேட்டீங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சில கிளாஸ்ன்னு சில பேர்லாம் இந்த மாதிரிலாம் கேர் பண்ண மாட்டாங்க. சரி ஃபீஸை கட்டுங்களா வந்தா போங்க அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணீங்க. ஏதவாங்க சாருக்கு பாலாஜி சாருக்கும் சுத்தமா சொல்லக்கூடாது. அவரும் நல்லா சொன்னாரு. கணேஷ் சாரு நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நீங்க கேளுங்க தான் சொல்றீங்க. இதுவரை இந்த மாதிரி நான் கிளாஸ் அட்டன் பண்ணது இல்லை சார். ஃபியூச்சர்ல கிளாஸ் அட்டன் பண்ணா கண்டிப்பா எனக்கு இன்டிமேஷன் பண்ணுங்க. நான் மெம்பர்ஷிப்பா இப்பதான் சார் நானும் ஜாயின் பண்ணேன். டெய்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், உடனே கணேஷ் சாரு மெசேஜ் உடனே பண்ணுவாரு. அந்த இதெல்லாம் கேட்டு நிறைய அப்டேட் பண்ணிருப்பேன். இப்ப நான் ஆபீஸ்ல போகும்போது சில நேரத்துல என்ன கேட்கும்போது நான் ஜிஎஸ்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆபீஸ்ல போகும்போது அதை பண்ணி இது பண்ணும்போது நான் கேட்கும்போது இது எப்படி உங்களுக்கு தெரியும், இது எப்படின்னு சில மெம்பர்ல நீங்க அப்டேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அதை கொடுத்துருவீங்க. நானும் இந்த டாக்ஸ் குரூப்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணுவேன். இது அதுன்னு போகும்போது அங்க இப்ப பேசும்போது என்ன ஒரு மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க, என்னது இவனுக்கு எல்லாம் எப்படி இது தெரியும், என்ன அப்படி பண்றாரு. அந்த இதுல இருந்தும் போதே சந்தோஷ் சாருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் சார். நானும் கொஞ்சம் நல்லா அப்டேட் ஆயிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். அல்ல சார். தேங்க்யூ. நீங்க அதை பெனிஃபிட் எடுத்த மாதிரி மவுத் டாக் ஸோ மற்றவங்களுக்கும் எப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்களும் அதை பலன் பெறுவாங்க. இல்ல கண்டிப்பா சார். நீங்களும் உரிமையோட வந்து கத்துங்க. ஏன் இந்த மாதிரி கத்திட்டு ஏன் இது பண்றீங்க, வராம கேக்குறீங்க. பட் அது மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. வந்தா போங்க பாடு. ஆமா, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து ஆண்மொழி, அது அவங்க ஆண்மொழி நம்ம மேல ஏதோ ஒண்ணு பிளைண்டா நம்பி வராங்க. இப்போ வந்து கணேசமூர்த்தி சார், இப்போ யாதவ் பாலா சார் தெரியும், நேம் வந்து ஆல்ரெடி 2 வருஷம் பரிச்சயம் நம்ம மெம்பர்ல. ஆனா இன்னொருத்தர் வராரு, அவரு எப்படின்னு தெரியாது. ஆனா பிளாட்ஃபார்ம் வந்து இல்ல வந்தா எப்படியா இருந்தாலும் இவரு நல்லபடியா கொடுத்துருவாருன்னு நீங்க ஏதோ ஒண்ணு பைசா கட்டி வந்துட்டீங்க. ஆனா அதை யூஸ் பண்ணமா வேணாமா? கண்டிப்பா சார். இல்ல சார், அந்த உண்மையான எடுத்து சொன்னீங்களே சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே. கொஞ்சம் நீங்க இதுல பணம் கட்டினாலும் அதை கேர் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த இது எல்லாரும் மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலை அட்டன் பண்ண முடியாம அப்படின்ட்டு உண்மையிலே இதுக்காகவே நானும் ஆக்சுவலா நான் ப்ரே பண்ணிட்டேன். சம்டைம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா சம்டைம் நான் டூருக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ கிளாஸ் இருக்கே, இதுக்குள்ள வந்துதான் டூருக்கு வராம இருக்குன்னு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்டா எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இளவரசன் சார். ஹலோ. எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ் சார். வணக்கம் யாதவ் பாலாஜி சார். வணக்கம் வணக்கம் சார். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ரியாக்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நான் சேர்ந்திருக்கேன். ஒய்ஃப்காக இது பண்ணது. அன்பார்ச்சுனேட்லி அவங்களும் கொஞ்சம் கிளாஸ் தான் இது பண்ணாங்க. நானும் எனக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால என்னாலையும் இது பண்ண முடியல. இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் இது பண்றேன் உங்களோடது. நான் ஆக்சுவலா ஒரு 2002ல இருந்து 2010 வரைக்கும் ஒரு ஆடிட் ஃபார்ம்ல இருந்தேன். நான் அந்த டைம் இந்த எக்ஸ்போஷர் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு லெவலுக்கு மேல. அதுக்கப்புறம் ஆடிட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இப்ப லேட்டஸ்டா ஜிஎஸ்டி வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. நான் திரும்ப ஆடிட் ஃபார்முக்கு போற அளவுக்கு என்னோட உடல் நிலை சரியில்லைனால நானும் போகல. பட் அந்த எக்ஸ்போஷர் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்க்காத முறையா எனக்கு இந்த கிளாஸ்ல எனக்கு கிடைச்சது. முக்கியமா சொல்ல போனா யாதவ் பாலாஜி சார், நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட், எப்படின்னா கத்துக்கோங்க, அதான் லேர்ன் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க, அது இன்னும் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னது. அது உண்மையிலேயே எனக்கு நான் சிஏ படிச்சா நான் முடிக்கல. அப்ப இருந்து நானும் இது மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச செம்ம என்ன பண்ணுவேன், இன்னொருத்தவங்க சொல்லி கொடுப்பேன். அவங்க எந்த லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ, சோ அப்ப நம்ம நல்லா படிச்சிருக்கோன்றதை அதை நான் உறுதி செஞ்சுக்குவேன். அந்த பாயிண்ட் உண்மையிலேயே ரொம்ப வேலிடான பாயிண்ட். அது எல்லாருக்குமே பொருந்தும். யாரும் அவங்க கத்துக்கிட்டு அவங்க மனசுலயே அதை வச்சுக்காம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதோட லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் அவங்க ஸ்ட்ராங் ஆகுவாங்க. அது ரொம்ப சூப்பரான பாயிண்ட் சார். சரிங்களா? ரெண்டாவது கணேசமூர்த்தி சார், ஆக்சுவலா நீங்க உங்களுக்கு நான் உங்களோட கிளாஸ் எல்லாமே எப்படின்னா சாரோட இது மாதிரி ஏன் இல்லைன்னா இன்னொரு ப்ராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. தியரட்டிக்கலா ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டோ இல்ல பிகினரோ சரிங்களா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? பிகினர் லெவல்ல கொஞ்சம் எப்படி சொல்றது, டாக்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கஷ்டம்.
அவங்க இல்ல அந்த இதுல ரீடிங்ல இருக்கணும். இல்ல அப்டேட் இல்லாம திடீர்னு வந்து உங்க இதுல உட்கார்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். மத்தபடி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு பிகினர் லெவலுக்கு உங்களோட கிளாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகே. மத்தவங்களுக்கும் அந்த என்ன சொல்றது டாக்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அவங்க கேட்ச் பண்ணலாம். கூடவே சந்தோஷ் சார் இருந்து இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க ஒரு சார் மென்ஷன் பண்ணி சொல்றாங்கல்ல. அதுல அவங்க எஜுகேட் ஆவாங்க கண்டிப்பா. மத்தபடி அதுல எதுவுமே சொல்றதுக்கு எந்த இதுவுமே சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே பெர்ஃபெக்ட் அண்ட் எக்ஸலென்ட். சந்தோஷ் சார். எஸ் சார். சொல்லுங்க சார். சார் உங்களோட யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அது எல்லாருக்குமே போய் சேரணும்ன்ற நீங்க உழைக்கிற அந்த உழைப்பு, உங்க எல்லாரோட மெனக்கடல்னா அந்த ஒரு ஸ்லைட் நீங்க இது பண்றது, புரிய வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு 200%, 1000% நீங்க எஃபர்ட் போடுறீங்க. எல்லா லெவல் ஆஃப் பீப்புளுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக. அந்த இது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. கணேசமூர்த்தி சார், நீங்களும் உங்களோட ஒர்க் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. பட் என்னன்னா இந்த சைடுல புரிஞ்சுக்கிறவங்களோட லெவல் கொஞ்சம் கம்மி. அது போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இன்னும் பாலாஜி சார் வந்து நல்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கனால என்ன சொல்றது எல்லா பாயிண்ட்லயும் அந்த அந்த ஃப்ளோனஸ் டக்கு வருது அவருக்கு. உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்துல வந்துரும். சரிங்களா? ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ்ல வந்துரும். இன்னும் பெட்டரா பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய நோட் பண்ணணும்னு நினைச்சேன். அவரு கணேசமூர்த்தி சார் மாதிரி நம்ம சொல்ல நிறைய நினைப்போம். அந்த சொல்றது அந்த ஃப்ளோல அந்த டைம்ல கம்மியாகிற மாதிரி எனக்கு கம்மியாயிடுச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. அதே மாதிரி கணேசமூர்த்தி சார், நீங்க அந்த ஆடிட்டிங் இது பண்ணீங்களா? அக்கௌண்ட்ஸ்ல வந்து எப்படி நம்ம ஆடிட் பண்றது, அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்த உடனே டக்கு எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு கிளாரிஃபை பண்ணீங்க தெரியுங்களா? அது உண்மையிலே எக்ஸலண்ட். அது ஆக்சுவலா படிக்கிறவங்களுக்கு டேலியில முக்கியமா அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் எங்க ப்ராப்ளம் இருக்குன்றத அந்த ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவாங்க. அந்த இது ரொம்ப நல்லா எடுத்தீங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. சந்தோஷ் சார், அதே மாதிரி இந்த இவ்வளோ கம்மியான விலையில இந்த கோர்ஸை நீங்க எடுத்து இது பண்றதுக்கு அது கண்டிப்பா காட்ஸோட பிளெஸிங்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்கும். யாரும் ஆனா இன்னொரு சைடுல எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். நீங்க சொன்ன மாதிரி இதோட விலை ஜாஸ்தியா இருந்தா எல்லாருமே வந்து உட்காந்து அதை கவனமா பார்ப்பாங்களோ என்னவோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கும் இருக்கு. இல்ல நானே கூட மிஸ்டேக் நிறைய பண்ணிருக்கேன் இதுல. ஏன்னா இது நான் 3 கிளாஸ் நான் முன்னாடி இது பண்ணிட்டு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் இது பண்றேன். அதாவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அன்லக்கின்னு தான் சொல்ல முடியும். இந்த காஸ்ட்ல இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணாதவங்க அன்லக்கி அப்படின்னு தான் நினைக்க முடியும். இந்த வருத்தம் தான். இது காசு நீங்க சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்க நான் கேட்க வேண்டியது நிறைய விஷயம் ஆல்ரெடி வந்துருச்சு இதுலயே. இது என்ன ஒரு 2500 தானே, அதோட வேற முக்கியமான வேலை இருக்குன்னு அவங்க அப்படின்ற மாதிரி சார் சொல்றாரு. உண்மையிலே இது வந்து ஒரு 15,000மோ 25,000மோ இருந்தா ஐயோ நம்ம அவ்வளவு பணம் கட்டிட்டோமே அப்படின்னு வந்து உட்காந்து பார்ப்பாங்களோ என்னவோ அப்படின்ற ஒரு இது அர்த்தம் எனக்கும் இருக்கு. இந்த பிரச்சனையே இருக்குன்றது இப்ப எனக்கு தெரியுது. ஓகே. இல்ல சந்தோஷ் சார், உண்மையிலே ரொம்ப ரொம்ப இத வேற சொல்லிட்டீங்களா? ஒரு அடுத்த வருஷம் ஃபீஸ் டபுள் ஆக்க போறாரு. இல்ல உண்மையிலே இந்த காசுக்கு எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்ல. நிறைய பேருக்கு உண்மையிலேயே இப்போ சில பேர் நினைப்பாங்க இந்த வயசுல போய் நம்ம ஆடிட் ஹவுஸ்ல உட்காந்து திரும்ப நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ அடுத்த லெவல் பசங்க இருப்பாங்க ஆடிட் ஹவுஸ்ல. இப்ப எனக்கு ஏஜ் 40 ஆயிடுச்சு. இப்போ அந்த இது போய் உட்காரலாம். பட் இருந்தாலும் அந்த இன்டராக்ட் பண்ண முடியுமா என்னது தெரியாது பசங்களோட. அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது. அதே மாதிரி ஏன்னா ஃபேமிலி லைஃப்னு வந்துட்ட பிறகு மத்த மாதிரி போய் டீச் பண்றதுக்கு ஒரு புக் எடுத்து ரெஃபர் பண்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமமா கூட இருக்கும். இப்போ எல்லாமே யூடியூப்ல தட்டி பாக்குறோம், இது பண்றோம், நாலேஜ் கெயின் பண்ண ட்ரை பண்றோம். அதே மாதிரி டாக்ஸ் நாலேஜை ஈஸியா கிராப்ஸ் பண்றதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் நினைக்கிறேன்ல, அதுதான் உண்மை. இது நான் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் இன்டராக்ட் பண்ற வெளியில, அதனால ஏதோ என்னோட வார்த்தைகள் ஏதோ முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லதா இருக்கு. உங்க மனசுல இருந்து பேசியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்த எல்லா கிளாஸும் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். என்னால எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நான் ப்ரோமோட் பண்ணுவேன் கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். இப்போ சார் சொன்னதுல ஒரு ஃபீட்பேக்ல வந்து என்னன்னா மெயினா வந்து ஒரு பிகினர் வந்து உட்காந்தா என்னோட கிளாஸ் வந்து புரியறது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி சொன்னாரு. அது வந்து உண்மைதான். ஏன்னா வந்து நம்மளோட டேஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்புறம் நம்ம ஃபைலிங் வரைக்கும் அதை சொல்லணும். நான் அதை பேஸ்ல இருந்து எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், 1 மந்த்தே பத்தாது. ஆக்சுவலா இன்கம் ஃப்ரம் பிசினஸ் எடுக்கணும், மற்ற எல்லா ஐடிஆரும் எடுக்கணும், கம்பெனிஸ் எல்எல்பினா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு போனா தான் எல்லாருக்கும் புரியும். ஆனால் நம்ம ஃபைலிங் தான் மெயின் கான்செப்ட்ங்கிறதுனால அதில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா டாபிக் பெருசு. யாதவ் பாலாஜி சொன்ன மாதிரி டாபிக் வந்து ரொம்ப பெருசு. இதில் பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போக இந்த டைமில் முடிக்க வாய்ப்பே இல்லை சார். அதுதான் மெயின் ஒன்று. நான் ஸ்பீடாக போனதுக்கு காரணமும் அதுதான். இப்போ எனக்கு வந்து டாபிக் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரம் ஓட்டணும் சார். நான் எவ்வளோ ஸ்லோவாக வேணுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியும்.
பட் எனக்கு கொடுத்த டாபிக் நான் 3 மணி நேரத்துல முடிக்க வேண்டியது 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஒவ்வொரு நாள் கிளாஸுமே அப்படிதான் இருக்கும். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீலகண்டன் சார். குட் ஈவினிங் சார். எல்லாரும் காஸ்ட்டை பற்றி பேசுனாங்க. நாங்கள் அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக பேசுகிறேன். 2000 ருபீஸ் சில பேர் இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ 2000 ருபீஸ்ன்ற ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். மேபி 2000 2500 3000 ஒரு ஓகே தான். பட் ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நல்லா தான் எடுத்தாங்க. இனிஷியலாக யாதவ் பாலாச்சாரத்தில் எடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போன மாதிரி இருந்தது. பட் அதே கணேசன் சாரில் வரும் இன்டீட்டில் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஸுமே ஓவரால் நல்லா தான் இருந்தது. இதுதான் இது கூட. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மகாலட்சுமி மேம். தேங்க்யூ சார். எப்படி சொல்றதுன்னு தெரியல வேர்ட்ஸ், அதனால தான் கமெண்ட் இது டைப் பண்ணி அனுப்புனேன். போய் ஆக்சுவலி நாலேஜ் மறுபடியும் கெயின் பண்ணிக்கிறதுன்றது எனக்கு பெரிய டிராபேக்கா இருந்தது. தனியா வீட்டுல உட்காந்து நம்ம யூடியூப் பார்த்தாலும் 2 hours நம்மளால ஸ்பெண்ட் பண்ணி அதை பிக்கப் பண்ணிக்க முடியல. ஆக்சுவலி டைவர்ட் ஆகுது நிறைய ஆனா கிளாஸ்ன்னு உங்களோடது ஜாயின் பண்ணப்ப அந்த 2 hours என்னால உட்கார முடிஞ்சது, மறுபடியும் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது சார். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபர்தர் கிளாஸஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஜிஎஸ்டி இல்ல இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு அப்புறம். ஏதோ கொஞ்சம் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நம்மளால முடியும், மறுபடியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு. அதுதான் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜெயலட்சுமி மேம். ஹாய், தேங்க்யூ ஃபார் த கிளாஸஸ். நான் வேற ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த ஏரியாவில். ப்ளஸ் நம்மளோட ஃபினான்சஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால ஐ வாண்டட் டு லேர்ன். நான் வேற ஒரு கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன் முன்னாடி. பட் எனக்கு ஆஃபீஸும் நான் இதுவும் மேனேஜ் பண்ணணும். எனக்கு அந்த டைம்ல தான் ஆஃபீஸ்லேயும் கால்ஸ் இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அன்னைக்கு நான் கவனிச்சு பொறுமையாக கேட்டுருந்துருக்கேன். முடியாத அன்னைக்கு எப்பெல்லாம் முடியும் அப்ப மட்டும் கவனிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ரெக்கார்டிங்கும் உதவும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் ஐடிஆர்க்கும் கத்துக்கிட்டேன், விச் இஸ் பெட்டர் தேன் லாஸ்ட் இயர். ஸோ இன்னும் மிச்ச ஃபார்ம்ஸ் எல்லாம் ஐ ஸ்டில் எட் டு நோ அதுல என்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு கிளாஸ் வரைக்கும் புரிஞ்சுது. பட் அது இன்னும் டீப்பா மனசுல பதியணும்னா ஐ ஹாவ் டு கோ த்ரூ அகெயின். ஸோ அதான் தேங்க்ஸ் ஃபார் த லெசன்ஸ். ஸோ நிறைய டவுட்ஸ் என்னால கேட்க முடியல பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அதை மனசை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைல் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளி இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ் அதை ரீகலெக்ட் பண்றதுக்கோ இல்லை ரிவைஸ் பண்றதுக்கோ இஃப் ஐ கம் இன் ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க். பட் கிளாஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாதவ் பாலாஜி சார் ஆப்வியஸ்லி அவர் கிளாஸ் எடுத்து நல்லா பழக்கம் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால ஈஸியா எடுத்துட்டு போயிருந்தாரு. ப்ராபப்லி கணேசமூர்த்தி சார் இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால he needs to learn ropes, லைக் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா லைக் பசங்களை எப்படி இன்வால்வ் பண்ணி சொல்லி தர்றது அப்படிங்கிறது ப்ராபப்ளி அவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க வரும்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸோ ஆனா இவர் கண்டென்ட் நிறைய கண்டென்ட் கணேஷ்மூர்த்தி சார் ப்ராப்ளி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு. பசங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இருந்து புரிய வச்சாதான் அவங்க அதை பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு லைக் ஃபுல் கண்டென்ட்டா போறாரு. ஸோ யா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். பாலமுருகன் சார். சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணுங்க சார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மேக்ஸிமம் என்ன அட்டன் பண்ணணுமோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கற்றுக்குறோம் எல்லாருக்கிட்ட இருந்துமே. அதில் இப்போ கிளாஸ் எடுத்த 2 பேரையும் எந்த விதத்தில் எப்படி புகழணும்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே அந்த விஷயங்களை செஞ்சுட்டாங்க. நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிறோம். இது நிறைய புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உண்மையிலே சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் பேசினாங்க அந்த விஷயத்துல. அது என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கிடைக்காது. அது உண்மை. எங்கே போனாலுமே நானே எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டில் ஒரு 7-8 வருஷமா இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்கு. அது காமனாக அது நம்ம மைண்ட்குள்ளே உருவான விஷயம் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்க. சந்தோஷம் போத நன்றி. அதுக்கடுத்து பாலாஜி சாரை பற்றி சொல்லணும். முதல் 3-4 கிளாஸும்
எப்படி போச்சுன்னு தெரியல. சார் செம்ம ஸ்பீடு அப்படியே முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து கணேசமூர்த்தி சார் வந்தாரு. எஞ்சா ஒன்னொன்னா ஒவ்வொரு இதுல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கொண்டு போயிட்டாரு. அதான் உண்மை. உண்மையில ரெண்டு பேத்துக்குமே நன்றி. நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்காங்க. நிறைய கத்துக்கிட்டு மாணவர்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சொன்னாங்க. சார் எடுக்கும்போது, கணேஷ் சார் எடுக்கும்போது ஒரு மாதிரியா இருக்குன்னு. உண்மையிலேயே நம்ம நார்மலா புக்கு படிச்சு நம்ம ஸ்கூல்ல போய் உட்காந்தாலே இந்த பிஹேவியர் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு கிளாஸ் எடுக்கும்போது போர் அடிக்கும். அதே ப்ராக்டிக்கலா ஒரு இதா செஞ்சு கொடுக்கும்போது அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் இதுலயும் நடந்துச்சு. ஆனா கணேசமூர்த்தி சார் போடும்போது நிறைய விஷயங்கள் ஏன்னா இவ்வளவு இது இருக்கா, இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்ற விஷயங்களை வந்து உருவாக்கிட்டே இருந்தாரு அவர் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே. அடுத்த லெவலுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உருவாயிருக்கு எனக்குலாம். ஏன்னா இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இருந்திருக்கும். பட் இன்னும் ஆனா நீங்க போடுற எல்லா கிளாஸ் அட்டன் பண்றாரு மோஸ்ட்லி. முடிஞ்ச அளவுக்கு அந்த எனக்கு இப்போ வெளியில போக பிளான் இல்லை அப்படின்னா கம்பல்சரி நான் மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடுவேன். பேமெண்ட் வந்து நீங்க பண்ற அளவுக்கு வெளியில பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு காரணம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அந்த டைம் கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு வேலை இருந்தாலும் நான் இதை அட்டன் பண்ணணும். ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம். கண்டிப்பா அட்டன் பண்ணணும். நம்மளும் லேர்ன் பண்ணணும். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குள்ளயும் வரணும். ஏன்னா இது எதுக்கு சார் நீங்க சொல்றீங்கன்னா, அது எல்லாரும் வரணும்ன்றது உங்களுக்கு அக்கறை கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்றீங்கன்னா, அது அந்த ஃபேக்கல்ட்டிக்கு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்ம நடத்தும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம லேர்ன் பண்றவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது உண்மையிலே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா கணேசன் சார் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ராக்டா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது அவர் நிறைய செக்ஷன் வைஸா சொல்லும்போது நிறைய இருக்கு. நம்மளும் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. உண்மையிலேயே 2 பேத்துக்கும் நன்றி சார். உங்களுக்கு நன்றி. யாதவ் பாலாஜி சாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆறுமுகம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய லைஃபே வந்து ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யாதவ் பாலாஜி சார் ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப அது த்ரில்லிங்காக எடுத்து போனாரு. அவரோட கிளாஸ் வந்து அது எப்படி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக எடுத்து போனாரு. நல்ல பாயிண்ட்லாம் வச்சிருக்காரு. அந்த பாயிண்ட்லாம் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இன் ஃபியூச்சரில். இது அப்படியே கண்டினியூ ஆகணும் சார். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கணேசமூர்த்தி சார் வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே வாத்தியாரை விட மிஞ்சிட்டார் அவர். அதாவது வாத்தியாராவது பிரேக் இருக்கும் அவருக்கு. ஆனால் ஒரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த அளவுக்கு கிளாஸ். நீங்கள் இப்போ இதே காலையில் எடுத்தால் கூட 3/4 மணி நேரம் தான் எடுப்பாங்க. அதிக பிரேக் விடுவாங்க, வெளியில் போவாங்க. ஆனால் 3 ஹவர்ஸ் அவர் உட்காந்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து தெளிவாக ஒரு சுணக்கம் இல்லாமல் எதை கேட்டாலும் அது இதை பார்த்துடலாம் சார், இதை செய்திடலாம் சார், இதை சொல்லிடுறேன் சார், இதை உடனே பண்ணிடுறேன் சார் அப்படின்னாரு சார். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிலாம் நமக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கு பாருங்க, அதுதான் கடவுளோட கிரேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.